அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எந்தெந்த புடவைக்கு எந்தெந்த கிளிப் பின் வகைகள் பொருந்துவதாக இருக்கும் என்பது பற்றி. தலைப்பு நம்ம அபவுட் மீல சொன்னது மாதிரி காஸ்டியூம் அப்படிங்கிற டாப்பிக்குள்ள இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கும் அவங்களோட குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் புடவையை எப்படி பாதுகாக்கணும் என்பதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஏன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, மக்கள் அதாவது நம்ம நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் மாணவர்கள் புடவை தான் கட்டணும். ஸோ பிகினர்ஸ் இல்லையா, அவங்களுக்கும் புடவை கட்டுறதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அப்புறம் நைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ், ஒர்க்கிங் உமன், நான் ஒர்க்கிங் உமன், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் எப்போதுமே கேட்டுட்டு இருந்தாங்க, நேத்தியா நீங்கள் கட்டுறீங்க, உங்கள் புடவை 25 வருஷம் புடவை கூட புதுசாக இருக்குது, நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை நம்ம டைம் இருக்கிறதுனால போடுறோம். இப்போ நம்ம சாரியை கண்ட பின்னெல்லாம் போட்டால் அந்த சாரியானது டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுது, டேமேஜ் ஆகிடுது. அதே பாதுகாப்பான அந்தந்த கிளிப்பு வகையோ பின் வகைகளோ போடும்போது அது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்குது. அப்போ அந்த சாரீ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம அழகான சாரியெல்லாம் வச்சுருப்போம், அந்த சாரீ மாதிரி மறுபடியும் கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் அந்த சாரியை நம்ம நிறையா லாங் லைஃபாக இருக்கணும்னு நினைப்போம். அதே சமயம் அதை மெயின்டைன் பண்ணால் தானே அது இருக்கும். அப்போ எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இது பஸ்ஸில் வரப்போ என்னோடய சென்ட்ரல் ஃப்ளீட்டே கலண்டு வந்துருச்சு மேடம், நல்ல வேலை அதை பிடிச்சிட்டேன் மேடம், யாரும் பார்க்கல அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவளுக்கு சென்ட்ரல் ஃப்ளீட்டு, எனக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்டே விழுந்துருச்சு மேடம் அப்படிம்பாங்க. பார்த்தா அந்த ஊக்கே பின்னே சரியில்லை மேடம் அப்படின்னு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அது மக்கள் மத்தியிலையும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லா மத்தியிலையும் சொல்லியிருக்கேன், டீச்சர்ஸ் மத்தியிலையும் சொல்லியிருக்காங்க. ஊக்க அதான் சில்வர் ஊக்கை போட்டு 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 அந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ அந்த சாரியை தூக்கி போடுற மாதிரி இருக்குது, பயன்படுத்த முடியலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த சில்வர் பின்னை பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட்லி அந்த நூலெல்லாம் இழுத்து விட்ரும். ஸோ நம்ம அந்த நூலை எப்படி அதோ எந்த சைடு பொறுத்துறது, ஹரிஜாண்டல் சைடா இல்லை வெர்டிக்கலாக பொருத்தணுமா இல்லை லெஃப்டா ரைட்டா எதுவுமே தெரியாது. ஸோ சாரீ டேமேஜ் ஆகிடும். ஸோ சாரியை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் இப்போ இதை வீடியோவில் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம். இப்போ சாரியில் இப்போ நம்ம கட்டிட்டு 10 மணி நேரம் வெளியில் போயிட்டு வரோம் இல்லையா, அப்போ அந்த ஃபேப்ரிக் அந்த நம்ம போடுற கிளிப்பில் 10 மணி நேரம் 9 மணி நேரம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டி வியருக்கோ நம்ம போகும்போது அல்லது டெய்லி வேறு ஸ்கூலுக்கெல்லாம் காலேஜுக்கெல்லாம் போகும்போது நம்ம முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ப்ளீட்டு எடுத்து வச்சுருப்போம், ஃப்ரீ ப்ளீட்டெல்லாம். அது டைம் இருக்கிறது மாதிரி 2 நாளோ 3 நாளோ முன்னாடியோ அல்லது ஒரு நாள் முன்னாடியோ எடுத்து வைப்போம். ஸோ அந்த ஃபேப்ரிக் அந்த பின்னோடையே தான் இருக்குது இல்லையா. ஸோ நிறையா நேரம் அப்போ அந்த ஃபேப்ரிக்குள்ளே தான். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம அந்த பின்னை மீண்டும் 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 பின் பண்ணும்போது அந்த சாரீ டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம பட்டு சாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்டில் வெயிட்லெஸ் இருக்கும். பனாரஸில் வெயிட்டான சாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். காஸ்ட்லி சாரீக்கு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன வெயிட்டான சாரீக்கு பெரிய ஜம் கிளிப்பை போடுங்க, வெயிட்லெஸ் சாரீக்கு நம்ம சுடிதார் கிளிப்பை போடுங்க ஃப்ரீ ப்ளீட் பண்ணுறப்ப.
அதே வெளியில் போகிறப்ப அந்த சாரீக்கு நீங்கள் அந்த கோல்டன் பின்னை போடுங்க, அந்த கோல்டு சேஃப்டி பின்னை போடுங்க. அது நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அதில் மணி சொருகி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ டேமேஜ் ஆகாது. அடுத்தது நம்ம இந்த சாஃப்ட் சில்க்கு, ஷர்ட்டின், ஷிஃபான், வெல்வெட் இந்த மாதிரி சாரீ ஷைனிங்காக இருக்கும்ல, த்ரெட் ஒர்க்கு ஷைனிங்காக இருக்கும், ஷைனிங்காகவே இருக்கும். 1 கிராம் பல்லக்கு சாரீ, கோர்வை சாரீ, அடுத்தது ஆர்கன்ஸா, சந்தேரி, ரா சில்க்கு, இந்த மாதிரி போச்சம்பள்ளி, இந்த மாதிரி வெரைட்டியாக எல்லாம் ஷைனிங் சாரீ, எல்லாத்துக்குமே ஷைனிங் த்ரெட் ஒர்க் இருக்குது சாரீ. அப்புறம் இப்போ 1000 to 2000 வர அந்த ப்ரைடல் சாரீன்ட்டு சொல்லிட்டு வருது, அந்த மாதிரி சாரீலாம் ஷைனிங்காக இருக்கும் பட்சத்தில், த்ரெட் ஒர்க் ஷைனிங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடுத்தது அந்த இது ஃபேஷன் சாரீ, ஃபேன்சி சாரின்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஷைனிங்காக இருக்கும் பட்சத்தில். அடுத்தது காட்டன் சாரியில் மிக்சட் காட்டன், செமி காட்டன், சிந்தட்டிக் அப்படின்னு இருக்கும். அடுத்தது கரிஷ்மா காட்டன், அப்புறம் கோரா காட்டன், பாலிஸ்டர், அந்த பாலிஸ்டர் பட்டு இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஷைனிங் சாரி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புடவை கிளிப்பு அப்படின்னு இருக்குது, ஷாப்லலாம் கிடைக்கிது சாரி கிளிப்புன்னு. அது நல்லா ஜோடி ஜோடியாக கலராக இருக்கும். அது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் 2 கையை வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஓவர் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக இதுக்கு வரும். அந்த கிளிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே வெளியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துக்கும். ஷோல்டருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நான் சொன்ன மாதிரி வெளியில் போகிறப்ப மட்டும் அந்த கோல்டன் பின்னை, சேஃப்டி பின்னை இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளீட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இதே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கட்டிட்டு போகிறதுக்கும் நீங்கள் அந்த பின்னே எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சென்ட்ரலில் பெரிய சில்வர் கலரில் இருக்குமே அந்த மாதிரி கிளிப்பை போடுங்க, அதுதான் பாதுகாப்பு. அது மாதிரி உங்கள் ஷோல்டருக்கு எப்போதுமே அந்த பின்னு, சேஃப்டி பின் வந்து கோல்டன் கலர் இருக்கிறது போடுங்க. அது வந்து நூலை எல்லாம் கிழிக்காது, டேமேஜ் பண்ணாது. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் லைட்டாக அந்த தரையில் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். மணி சொருகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் இழுக்காது. அடுத்தது இப்போ மீதி இருக்க காட்டன் சாரீ, பியூர் காட்டன், அப்புறம் உங்களோட கல்யாணி காட்டன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பியூர் காட்டன், கல்யாணி காட்டன். அதுக்கெல்லாம் நீங்கள் அதாவது பருத்தி நூலால் செய்யப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த சில்வர், பெரிய சில்வர் இருக்குல்ல, அதை பெரிய சில்வர் சேஃப்டி பின்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை மணி ஒர்க்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வெளியில் போகிறப்பையும் அதே யூஸ் பண்ணலாம். ஷார்ப்பாக இருந்ததுன்னா தரையில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. அது காட்டன் சாரிக்கு நல்லா பொருந்துறதா இருக்கும், அதனால் அதை போட்டுக்கோங்க. அடுத்தது எம்ப்ராய்ட்ரி சாரி, ஆரி ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் ஜம்கி ஒர்க்கு, ஜிகினா ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்ச சாரிக்கெல்லாம் எந்தவித கிளிப்பும் குத்தக்கூடாது. அந்த எந்த கிளிப் யூஸ் பண்ணணுன்னா, அதுக்கு நம்ம ப்ளீட் பண்ணி வைக்கிறப்ப அந்த சாட்டை அந்த இடத்துல மடித்து விட்டுட்டு, கிளிப்பு போடுற இடத்துல சாட்டை அதை மடித்து விட்டுட்டு, அப்புறம் அது மேலே இந்த பரீட்சைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் இருக்கும்ல 4 ஸ்கொயராக நல்லா பிளாஸ்டிக்கில், அந்த மாதிரி கிளிப்பு நல்லா மெயின்டைன் பண்ணும், நல்லா பாதுகாப்பாக செக்யூர் பண்ணும். சேம் டைம் அதை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம பூனம் சாரி, அப்புறம் ஜார்ஜட் பூனம், மைக்ரோ பூனம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன கோல்டன் ஊக்கு அல்லது சின்ன சில்வர் ஊக்கும் போடலாம். அந்த சின்ன ஊக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும், டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். பூனம் சாரி இந்த இதுக்கெல்லாம் அது சூட்டபுளாக இருக்கும், சாரி டேமேஜ் ஆகாது. அடுத்தது இந்த 40 கிராம் சாரின்னு சொல்லுவோம், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அப்புறம் சில சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா பூனமாக இருக்கட்டும், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அது வந்து ஃபேப்ரிக்கே பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அப்படியே
அதை போய் நம்ம எந்த கிளிப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிளிப் இருக்குன்னா சாரியில் இந்த துணியெல்லாம் காய போடுறப்ப மரத்தில் கிளிப் இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த கிளிப்பு. அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி சாஃப்டான சாரிக்கு சாஃப்ட்டு தான் அதை ஹேண்டில் பண்ணும். அது 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 கண்ட்ரோலும் பண்ணும். சில சாரீ சில ஃபேப்ரிக்கெல்லாம் எல்லா கிளிப்புக்கும் அடங்காது. எந்தெந்த கிளிப்புக்கு எந்தெந்த ஃபேப்ரிக் அடங்குதோ அதுபடி தான் இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து என் சாரீ எல்லாம் சேஃபர் ஜோனுக்கு நான் காப்பாற்றியிருக்கேன். இன்ன வரைக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்குது. பழசானா தானங்க தூக்கி போட முடியும், யாருக்காச்சும் கொடுக்கலாம். புதுசாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு 10-15 சாரீ 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன். டைம் இருக்கப்போ காட்டுறேன். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.